ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜேஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 10 சென்டென்ஸ் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது சாதாரணமான நோய்கள், சாதாரணமாக ஒரு தலைவலி, காய்ச்சல் இது மாதிரினா நம்ம அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நான் எப்பயும் போல தமிழ்ல வேர்ட் வந்துட்டு நான் தமிழ் சென்டென்ஸ் வந்து தமிழ்ல வாயிலேயே சொல்லிடுறேன். இங்கிலீஷ் சென்டென்ஸ் மட்டும் ரைட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தலைவலி வந்துருச்சு. இப்போ நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கணும், எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு, இல்ல யார்ட்டையாவது தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I have a I have a headache. I have a headache. Headacheனா தலைவலி. ஓகேங்களா? எனக்கு வந்து தலைவலி வந்துருச்சு, எனக்கு தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா I have a headache அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு, இப்போ வயிறு வலி வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரெகுலரா நம்மளுக்கு வர வலிங்க தானே, தலைவலி வயிறு வலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ அதுக்கு வந்து வயிறு வலியா இருக்கு, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I have a stomach ache. 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 ஓகேங்களா? சோ வயிறு வலி வந்துருச்சுன்னா I have a stomach ache அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப களைப்பா இருக்கீங்க, ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப களைப்பா இருக்கீங்க, என்னப்பா அப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I am very tired. I am very tired. ஸோ பேசிக் லெவல்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப களைப்பா இருக்குன்னா நீங்க ஈஸியா சொல்லலாம், ஐ எம் வெரி டயர்ட். ஓகேங்களா? ஐ எம் வெரி டயர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், உடல்நிலை சுகம் இல்லாமல் இருக்கையில். ஏதோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா வந்துட்டு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, ஆனா உடம்பு மட்டும் சரியில்லை, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலினா தலைவலின்னு சொல்லிடுறீங்க, அதே வயிறு வலினா வயிறு வலின்னு சொல்றீங்க, ஆனா உடம்பே சரியில்லை, ஒரு சில நேரத்துக்கு நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது, அது மாதிரி உடம்பு இருக்கும்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். எனக்கு உடம்பே சரியில்லை அப்படின்றதுக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஓகேங்களா? எனக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்ப எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவோம்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் ஃபீலிங் பெட்டர். ஐ எம் ஃபீலிங் பெட்டர். ஸோ நாட் ஃபீலிங் வெல்னா நல்லா இல்லை. ஓகேங்களா? நான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அதே ஃபீலிங் பெட்டர் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன விட இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு வந்துட்டு ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, முழுவதுமாக நன்றாகி விட்டீங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கீங்கன்னா ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு சொல்வீங்க. ஃபுல்லா நல்லா ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். 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 முழுவதும் நன்றாகி விட்டீங்கன்னா ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகேங்களா? சோ உடம்பு ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எந்த நோய் எல்லாமே சரியா போச்சு, கம்ப்ளீட்டா குணமாயிட்டீங்க அப்படின்றதுக்கு நல்ல குணமாயிட்டீங்க, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகேங்களா? இப்போ யாருடைய கவனத்தையாவது கவர வேண்டும், இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தும்மல் வருது, இல்ல இருமல் வருது, இப்போ வந்துட்டு ஒரு சிலர் கூட்டத்துல நடுவுல இருக்கீங்க, அந்த நேரத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி போகணும், இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டமா ஒரு 4-5 பேர் நின்னுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நடுவுல நீங்க போகணும், இல்ல நடுவுல நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டத்துக்கு நடுவுல போறீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் தள்ளிப்பாங்க, நீங்க நடுவுல போயிடலாம். இல்லையா ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, நீங்க நடுவுல பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கேப் கொடுப்பாங்க, உடனே நீங்க பேசலாம். ஓகேங்களா? சோ அது மாதிரி நடுவுல நீங்க பேசணும், இல்ல நடுவுல போகணும், இல்ல நடுவுல தும்மல் வருது, இருமல் வருது அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்ப சர்வருக்கு யாருக்காவது டிப்ஸ் கொடுக்குறீங்க, ஹோட்டல் போறீங்க, சர்வருக்கு வந்து டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டிப்ஸ் கொடுத்துட்டு கீப் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீங்க சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 200 ரூபா இருக்குது, சாரி 240 ரூபா இருக்குது, நீங்க 250 ரூபான்னு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஒரு 10 ருபீஸ் வந்து டிப்ஸ்னு வச்சுக்கிறீங்க. சோ அதுக்கு வந்து எப்படி சொல்லலாம், பேலன்ஸ் அவங்க கொடுக்காம கீப் தி சேஞ்ச், உங்களுக்கு சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? கீப் தி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்ப சத்தம் போடாம இருங்க, யார்கிட்டயாவது நம்ம சொல்றோம், ரொம்ப மீட்டிங்ல இருக்கோம், அப்போ வந்து சத்தம் போடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் கீப் குவைட். சத்தமே போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்னு சொல்றது, சத்தம் போடாதீங்க அப்படின்றதுக்கு ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 9 சென்டென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காம விசிட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒரு லைவ் போடுறேன், பிளஸ் டெய்லி ஒரு வீடியோவும் போடுறேன். சோ இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க வீட்ல குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பேசிக் இங்கிலீஷ் சோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜேசி இங்கிலீஷ் கிராமர் சேனல். உங்க வீட்ல குட்டீஸ் இல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, இங்கிலீஷ் கிராமர் அவங்களுக்கு வரல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க, அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், காம்படிஷனுக்கு தேவையான ஸ்பீச், கவிதைகள் இது மாதிரிலாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்சி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங் இல்ல ஸ்பீச் இல்ல லெட்டர் ரைட்டிங் இல்ல கவிதைகள் ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.